பாருங்கள் நண்பர்களே, இன்றைய வேலை வந்து பார்த்திங்கன்னா, அப்பா வந்து தக்காளி செடிக்கு வந்து அதாவது குச்சி நடுறாரு. ஏன்னா தக்காளி செடி பெருசாச்சுன்னா அதாவது நூல் போட்டு கட்டுறதுக்கோசரம். அப்போ தான் வந்து தக்காளி செடி மேலே வந்து கீழே மண்ணில் வந்து படாமல் மேலே வந்து பூ நல்லா நிறைய எடுத்து காய் வைக்கும். சைடில் வந்து குச்சிக்கு வந்து சைடில் கல் வச்சு அடிக்கிறார். ஏன்னா அப்போ தான் வந்து அங்கேயும் விலகாது, ஒரு நேராக இருக்கும். ஜஸ்ட் வந்து இது வந்து தக்காளி வர வரைக்கும் தக்காளி வந்து அறுவடை பண்ணோன்னா அப்புறம் அந்த குச்சியில் எடுத்துருவோம். ஓரளவுக்கு தக்காளி செடி இருக்கிற இடத்த எல்லாம் சுற்றி குச்சி நட்டுட்டாச்சு. இன்னும் இந்த பக்கம் வேறு நடணும். இந்த ஒரு 3 பத்தியில் தான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 300 நாற்று வாங்கிட்டு வந்தோம். ஆனால் நிறையா வந்து இதாகிடுச்சு, பழுதாயிடுச்சு. ஒரு குச்சி அப்பா வந்து கடப்பாறையில் குத்தி குத்தி நடுறாரு. நல்லா ஆழமாக பறிச்சு இப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இல்லை பூரா குச்சி நட்டு விட்டாரு. ஏங்கண்ணே என்னம்மா கையில் வச்சிருக்கிற? கட்டு கம்பி ஆ எல்லாம் தக்காளி கேட்டு நடுறது. தக்காளி கட்டுக்கு நட்டுறதா? ஏற்கனவே அப்போ குச்சி ஊனியிருந்தார். இப்போ வந்து நீங்கள் வந்து கம்பு கட்டி கம்பி கட்டி கம்பி கட்டி நூல் கட்டி நூல் அப்புறம் செடி எடுத்து ஒரு ஒரு செடிக்கு நூல் கட்டி எடுத்து விட்றீங்களா? சரி அம்மா, கம்பி கொண்டு வந்து கட்டிட்டு இருக்கிறீங்களா? எல்லாம் சிக்கு போட்டிருக்குது. சரி, இதெல்லாம் என்ன செடியெல்லாம் இப்படி மண்ணாக இருக்குது? நேற்றுக்கு மழை பெஞ்சி பூரா நல்லா இதாகி போச்சு. எல்லாம் எடுத்து கட்டினீங்களா காலையில்? சரி சரி, பூரா தக்காளி செடி பூராமே எல்லாம் எடுத்து கட்டிக்கிறீங்க. ம் சரி ஆ, இப்போ கம்பி கட்டி அப்புறம் ஒவ்வொரு செடிக்கு நூல் கட்டி கட்டி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆ, சிக்கு போட்டிருக்குது. ஆ, எடுக்கணும். கட்டுங்க கட்டுங்க. ஓரளவு கட்டிட்டீங்களா? ம், பரவாயில்ல. கம்பி வந்து கட்டிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ சைடில் கட்டுறீங்க. ஆ, அங்கே ஒரு குச்சி நட்டுருக்கணுமா? சரி, அப்போ நட்டுக்குங்க. ம், பாருங்கள் நண்பர்களே, குச்சி கட்டி எப்படி வந்து கம்பி கட்டிக்கிறாங்கன்னு. இந்த இந்த நட்டுக்கு வந்து கம்பி கட்டிட்டாங்க பாருங்கள் நண்பர்களே. குச்சி ஊனிட்டிங்களா? கட்டுங்க கட்டுங்க. ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஒரு சைடு. ம், பூரா கம்பி கட்டிட்டீங்க. சரி, கட்டுங்க கட்டுங்க. நீ அடுத்தது ஒவ்வொரு செடிக்கு தனித்தனி நூல் கட்டும்போது அப்புறம் கட்டுங்க. அடுத்து அந்த வேலை தானே? சரி, இல்லை நேற்றுக்கு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் பூரா சாஞ்சி போச்சு. மா, என்ன அப்பா பண்ணுறாரு? நூல் கட் பண்ணி தராரா? ம் ம், நூல் கட்டுறீங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த பக்கமெல்லாம் கட்டிக்கிட்டீங்களா? அதான் அந்த பக்கம்லாம் கட்டிட்டீங்க கம்பி. ஆ, கம்பி போட்டு கட்டிட்டு இப்போ வந்து செடிக்கு நூல் கட்டுறீங்க. சரி சரி, கட்டுங்க கட்டுங்க. செடி தான் கட்டினா ம், அப்புறம் கொஞ்சம் பெருசு கட்டினா அந்த செடியில் பிடிச்சி கட்டணும். சிரிஞ்செடி அப்புறம் கட்டிக்குவீங்க. சரி, ஏன் அப்படி கட்டுறீங்க? மண்ணில் விழுந்தா பல தக்காளி பழம் வீணாக போயிருமா? அதனால் ரெடி பண்ணி இப்போ இருந்தே கட்டுறீங்க. இப்போ செடி பெருசாச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அப்படியே நூலை ரெடி பண்ணி கட்டிக்குவீங்க மறுபடியும். வளர வளர ம், காய் பிடிக்க அப்படியே நூலை இழுத்துக்கலாம். அதான் அதான் அதான். செடி வளர்ந்துட்டே வரும். சரி சரி சரி. ரொம்ப டைட்டாக இது பண்ணக்கூடாது. அந்த பேரும் சரி. ஆமாம், புது புதுன்னு கரெக்டாக புது புதுன்னு கட்டி அப்படியே கட்டி விட்டுறீங்க. பார்த்து பார்த்து கம்பி எங்கேயும் கட் பண்ணுறதே கொடுத்துட்டாரு. ம், அடர்த்தி இடம். சரி, அப்போ அந்த பக்கம் ஒன்று கட்டி விட்றோங்க. அப்படி அதை கட்டுனா அப்புறம் சரி பண்ணிக்கலாம். ம், மண்ணில் உழுவா ம், இதே மாதிரி எல்லா செடியும் கட்ட வேண்டியதுதான். ஆ, சரி. ஸோ இந்தளவு கட்டியாச்சு. அடுத்து கவர் வாங்கிட்டு வரீங்களா? நூல் வந்து அப்பா கட் பண்ணி வைக்கிறாரு, அப்படியே கொண்டுட்டு வரீங்க. இந்த பக்கம் கட்டுங்க. இதா
இது கட்டினா நல்லாயிருக்கும். சரி சரி. ஃபுல்லாக கட்டுங்க. அங்கே அந்த பக்கம் செடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் செடி இருக்குல்ல நல்லா நிறையா. மொத்தம் மோட்டர் எடுத்துவிட்டு ஆ தண்ணி வந்து மண்ணை கழுவலாம் அப்படின்னு அப்படி. எதுக்கு அது அப்படியே இதாகி போயிருப்போது. இல்லை புறக்கி தூக்கி மறுபடியும் இன்றைக்கி மழை வரும். அது கழுவிட்டு போயிடும். அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கொஞ்சமாக தான் போட்டுருக்குறீங்களா? எத்தனை ஒரு ஒரு 250 இருக்குமா நாற்று? 300 நாற்று ம் செத்து போச்சு. எல்லாம் செத்து போச்சு. ஓரளவு கணக்காக. நம்மளுக்கு புழங்கலாம் ம் இது பண்ணுறோம். அதான் அதான் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே தக்காளி கிடையாது. எல்லாம் பல வகையான காய்கறி. எல்லாமே போட்டு. ம் இனிமேட்டுக்கு வந்து ஒன்று ஒன்று பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. மிளகா செடி, தக்காளி எல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அவரை செடி எல்லாம் பெருசாகிடுச்சு. இனிமேல் இது களை வெட்டி விடலாம். அப்புறம் இது பீங்காயும் நல்லா கொடி ஓடிக்குச்சு. ஆமாம். நேற்றுக்கு பேஞ்ச மழைக்கு இந்த வாரத்துக்கு இந்த ஒரு 10 நாளைக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாம் பெருசாகிக்கு செடியெல்லாம். நேற்றுக்கு தான் சரியான மழை பெஞ்சிச்சு. கொத்தாரங்க வேணால் அடுத்த வாரம் இல்லை காய் வந்துடும். வெள்ளிக்கிழமையே பறிச்சா சனிக்கிழமை கொண்டு போச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டணும். பாருங்கள் நண்பர்களே, எல்லாம் ஓரளவுக்கு கட்டியாச்சு. எங்கள் அம்மா வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அதாவது தக்காளி செடிக்கு சுற்றி வந்து குச்சி ஊனி கம்பி கட்டி, அதே மாதிரி இப்போ வந்து நூல் கட்டுற வீடியோ தான். அதனால் வந்து பாருங்கள் நண்பர்களே, நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.